ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம கடன் வாங்குவதற்கு உகந்த நாள் எது, அந்த நாளில் கடன் வாங்கும் பொழுது சீக்கிரமாகவே அந்த கடன்கள் யாவும் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கடன் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. நம்ம தேவைக்கான பணம் நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னா நம்ம கடன் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே அந்த பணம் நம்ம தேவைக்கு கையில் வருவதே கிடையாது. நமக்கு வரக்கூடிய வருமானமும் சம்பளமும் நம்ம குடும்ப தேவைகளுக்கு, குடும்ப செலவுகளை பார்ப்பதற்கே சரியாக போயிடும். மற்ற அந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, ஒரு வாகனம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் பல நடுத்தர குடும்பங்கள் கடனை மட்டுமே நம்பி இருக்கின்றார்கள். அந்த கடனை வாங்குறது, திருப்பி கொடுக்கறது, அதுக்கு வட்டி கட்டுறது. ஒரு சிலர்லாம் கடனை வாங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கு வட்டி மட்டுமே போய்க்கிட்டே இருக்கும். அசலை மீறி அந்த அசல் கொடுக்கவே முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாளில் நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா அந்த கடன் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக முடிவுக்கே வராது. இழுத்துக்கிட்டே போகும். வட்டி மேல் வட்டி அதுக்கு போய்கிட்டு தான் இருக்குமே தவிர அந்த கடன்லேருந்து நீங்கள் சாமானியமாக வெளிவர முடியாது. அதுவே இந்த கடன் வாங்குவதற்கென்று உகந்த நாட்கள்லாம் இருக்குது. அந்த நாளில் நீங்கள் கடனை வாங்கும் பொழுது நிச்சயமாக விரைவிலேயே அந்த கடனை அடைப்பதற்கான பணம், ஒரு நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த நாள் எப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கடன் பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, அதனால் தீராத அவமானம் இதெல்லாம் இருக்குது, மன அழுத்தம் அதனால் ஏற்பட்டிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக முருகனை வணங்குங்கள். முருகனுக்குரிய அந்த செவ்வாய்க்கிழமை எக்காரணம் கொண்டும் நீங்கள் கடன் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. செவ்வாய்க்கிழமை கடன் வாங்குவதனால அந்த கடன் ஒரு முடிவுக்கு வராமல் இழுத்துக்கிட்டே போகும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி கொடுக்கலாம். ஒரு சின்ன அமௌண்ட்டாவது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் சீக்கிரமே முடிவுக்கு வரும். அதனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் கடனை வாங்காதீங்க. இப்போ கடன் வாங்குவதற்கு ஒரு உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை நீங்கள் ஒரு கடனை வாங்கினா நீங்கள் சீக்கிரமே அந்த கடன்லேருந்து வெளியில் வந்துடலாம். அந்த கடனை அடைப்பதற்கான வழி உங்களுக்கு பிறக்கும். அந்த கடனை அடைப்பதற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது கடன் யார்கிட்டையாவது கேட்டிருக்கீங்க, அப்படி ஒரு அவசரம்னா நம்ம உடனே எப்போ கிடைக்குதோ வாங்கிடலாம். அவசரம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கல்யாணமோ ஒரு விசேஷத்திற்கோ நம்ம தேவைக்கோ கடன் சொல்லி வச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் திங்கட்கிழமை வாங்குங்க. சீக்கிரமே அந்த கடன் ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் லோன்லாம் வாங்குவோம். ஹவுசிங் லோனு, வாகன கடன், தனிநபர் கடன், நகை அடகு வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் திங்கட்கிழமை செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும்பொழுது அந்த லோன்லாம் சீக்கிரமே நம்ம அடைச்சிடலாம். வட்டி உங்களுக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்காது, லேட் பேமெண்ட் ஆகாது. இந்த மாதிரி திங்கட்கிழமை அந்த லோன்லாம் நீங்கள் லோன் சம்மந்தப்பட்ட வேலைகளை ஆரம்பிக்கலாம். அந்த லோனை வாங்கலாம், சைன் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை மட்டும் அதெல்லாம் செய்யாதீங்க. அந்த கடன் இழுத்துக்கிட்டே போகும். மேலும் மேலும் கடன் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள். நம்ம கடன் பிரச்சனைக்கு காரணம் செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானுக்கே குரு யார் அப்படின்னா முருகர் தான். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் கடனை கொடுப்பதற்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆயிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த அசல் காசை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சீக்கிரமே அந்த கடன் அடைஞ்சிரும். இருக்கிறதே தெரியாது. அது மெல்ல மெல்ல அவங்களுக்கு எப்படியாவது ஒரு பணம் கிடச்சிரும். அதை கொண்டு போய் செவ்வாய்க்கிழமை கொடுத்ததுனால அந்த கடன் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும். அதனால் திங்கட்கிழமை கடனை வாங்குங்க, செவ்வாய்க்கிழமை கடனை கொடுங்க. செவ்வாய்க்கிழமை எக்காரணம் கொண்டும் கடன் வாங்குகிற வேலையே வைத்து கொள்ளாதீர்கள். அது மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் கடனை அதிகப்படுத்தி கொண்டே போகும். அதனால் திங்கட்கிழமை கடனை வாங்கினாலே போதுமானது. சீக்கிரமே அந்த கடனை நீங்கள் முடிச்சிடலாம். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.